ஹாய் எஸ்எம் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் முத்துலட்சுமி செல்வா. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டோம் எல்லோரும் ஃபேமிலியோட. லாங் டேஸ்க்கு அப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். பெட்ரோல் போட்டாச்சு, இன்னும் கிளம்ப வேண்டியதான். ஒழுங்கா சொல்ல பட் கோயிலில் வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கும் அப்படின்னு சுத்தமாக நினைக்கவே இல்லை. நாங்கள் வந்து கோயில் புதுசாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். ஸோ சாமியை கூட பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இதில் வந்து இந்த விலாகை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருந்துட்டு திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகிற வழியில் கல்லாமொழி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த பவர் பிளான்ட் வந்து நியூவாக வந்திருக்கு. இந்த பிளேஸ் எல்லாமே ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்க்க மோஸ்ட்ல. திருச்செந்தூர் கோயில் போகிற வழி ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து கோயில் முன்வாசல் பக்கம் போகலை, பின்னாடி பைக் ஸ்டாண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கடல் குளிக்கணும் அப்படின்னா தான் அங்கே போகிறோம். இந்த பிளேஸை பார்த்துட்டு கூட்டமே இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கூட்டம் செம கூட்டம் கோயிலில் இருந்தது. நம்ம சொந்த ஊர்லேருந்து நம்ம வெளியூரில் இருக்கோம் அப்படின்னா, வெளியூர் ஆட்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருச்செந்தூரில் இருக்கீங்க அப்போ முருகரை அடிக்கடி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொந்த ஊரில் இருந்தாலுமே நம்ம வந்து முருகரை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா இப்போல்லாம் முருகரை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்தும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் நடக்குதுங்க இங்கே வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம். இந்த 3 ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கு. கோயில் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி ஸ்டாண்டு, பைக் ஸ்டாண்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பார்க்க இடமே. நம்ம கடலில் குளிக்கணும்னா அது அதில் குளிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஐயா கோயில். ஐயா கோயில் இங்கேருந்து கரெக்டாக முருகர் கோயிலேருந்து கரெக்டாக நேராக இருக்கும் ஐயா கோயில். இங்கே வருஷா சூரசம்ஹாரம் நடந்துச்சு அப்படின்னா அந்த மேடை இருக்குல்ல, அதில் தான் வச்சுருப்பாங்க சாமியை கூட்டம் வந்து. இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது, இன்னும் உள்ளே போனால் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் போனோம். செம கூட்டம், வெயிலும் செம வெயில். எப்படி ஆள் தெரிஞ்சதெல்லாம் குட்டி குட்டி குட்டியாக தெரியுது. நாய் கூட தெரில, அதான் தெரிலன்னே. கூட வந்த கூட்டத்தை காணோம். அது என்னது, அது என்ன படம்? 10 தானே மாறிட்டோம். எங்க கூட 45 பேர் வந்தாங்க, 45 பேரை காணோம். அதுல நான் மட்டும் சேஃபா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாமே புதுசா கட்டின கட்டடம். முடி காணிக்க கொடுக்குறாருந்தா இந்த மண்டபம். இதுல வந்து டிக்கெட் இலவசம் தான். டிக்கெட் எடுத்துட்டு அங்க உள்ள போய் முடி எடுக்கிற மாதிரி இருக்கும். முடி எடுக்கிற இடத்துக்குள்ள கூட்டத்தை பாருங்க. டிக்கெட் எடுத்துட்டு இந்த இடத்துக்குள்ளோடி உள்ள போய் தான் முடி எடுக்கிற மாதிரி இருக்கும். முடி எடுக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதாவது கேட்பாங்க, முடிஞ்சா தாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகலாம். கடலுக்கு குளிக்க போறோம். கடலுக்கு குளிக்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு. வந்தாலும் நினைச்சு கடல்ல முங்குங்க, கர்மெல்லாம் தீந்துரும். அது தத்துவ ஞானி சொல்றாங்க. திருச்செந்தூர் முருகர் கோயில் கடலில் குளித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் ஃபேமிலியோடவே வந்துட்டு கடலில் குளிச்சிட்டோம். குட்டீஸ் வந்து நல்லாவே செமையாக ஆட்டம் போட்டாங்க. கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல குளிப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாளிக்கிணறு பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா அழகாக டேங்க்கில் தண்ணி ஏற்றி அதுலேருந்து எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு செம்ம கூட்டம் லைனில் இருந்தது. சரி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் லைனு பெருசாக விட்டுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. சரியான கூட்டம். முன்னாடி மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக சாமி கும்பிட்டு போகலாம். வெளியே நின்றுக்குலாம் பார்த்தா அது விட முடியலைங்க. எல்லாமே வித்தியாசமா மாறி போச்சு. முடியலையா வெயிலு? ஏன்னா 2 ரவுண்ட் அடிக்கணும், அங்க சாமியை பார்க்கணும்னா நடக்கவே முடியல. முருகா நான் இங்க இருந்து கூட்டாவே அவரு கேக்கும். பாதி தூரம் நடக்கல. முன்னாடி கோயில் இப்போ சுத்தி விட ஆரம்பிச்சிட்டாரு. கட்டடம் விடுதி, இதாவது தங்கி இருந்து இருப்பாங்கல்ல அவங்களுக்கு. யாராவது வெளியூர்ல இருந்து எல்லாம் ஏசி ரூம் எல்லாம் புக்கிங் தான்.
டெல்லியில இருந்து வந்தா தங்கி இருந்து சாமி கும்பிட்டு போறதுக்கு. ஆனா நீங்க சாமி கும்பிடுறதுக்கு எப்படியும் டைம் ஆகும். அவ்வளோ இருக்கு. நம்ம கூட்டம். ஓகே. பொறுமையா இருந்து கும்பிடணும்னா பொறுமை முக்கியம். பொறுமை இருக்கிறவங்க கண்டிப்பா சாமியை பார்த்துட்டு வரலாம். ஆமா, சித்து கார்த்திக்கு இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டாரு. சாமியை உள்ளே போய் கும்பிட்றதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ பொது தரிசனம், அதுக்கப்புறம் சிறப்பு தரிசனம் எல்லாமே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. வயசானவங்களுக்கு மட்டும் தனியாக வந்துட்டு லைன் கொடுத்துருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து அதில் போய்க்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முருகரோட பெரிய கோபுரம் இருக்கும். ஸோ அதை வந்து கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கும்பிட வந்துட்டோம். ஸோ அதுக்குமே ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருக்கு, யானை இருக்கு. யானை தெய்வானை யானை இருக்கிற இந்த சைடு பிளேஸில் வந்துட்டு மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும். சரி, நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல பிளேஸில் உட்காந்து சாப்பிட்லாம் பார்த்தா அங்கங்கே இங்கே உட்காரக்கூடாது அங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ பிள்ளையார் கும்பிட்டு போகிற இடத்துலையுமே வெளியே போகிறதுக்கு கூட்டம் செம கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் பிள்ளையார சாமியும் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இதில் குட்டி பையன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து காசு வந்து சில்லறை கொடுத்தோம். ஸோ வாங்கிட்டு போயிட்டான். ரிட்டன் வந்துட்டு காசு தாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் காசு இல்லையே அப்படிங்கோம். அவங்க கையில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்குதே காசு அப்படிங்க. ஸோ இந்த ஏஜ்லலாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ விவரம் இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பையன் திருப்பி சொன்னதை பார்த்து. இந்த மண்டபம் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சூரசம்ஹாரம் நடக்கும். மோஸ்ட்ல முருகரை சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு முருகரும் வள்ளி தெய்வானை எல்லாமே இருக்கிற இடம் இந்த இடத்துல தான். இது அதுக்கு ஆப்போசிட்ல நேரா ஐயா கோயில். சூரசம்ஹாரம் நடக்கிற இடம் இதுக்கு நேராக தான். அந்த தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி தான். சாப்பிட்றதுக்கு அங்கே உட்காரக்கூடாது இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வர மோஸ்ட்ல தான் அப்புறம் ஐயா கோயிலில் தான் வந்து சாப்பிட்றதுக்கு கேட்டோம். சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கோயிலில் சாப்பிட்டுட்டு நல்லாவே ரெஸ்ட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இதில் வந்து இப்போ படி இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளைல வர மோஸ்ட்லாம் அந்த இடத்துல படிலாம் கிடையாது. நேராக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு முருகர் வேல் இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணுறேன்லாம் கரெக்டாக அந்த இடத்துல கொடி பிறகுதா, அதில் ஒரு முருகர் வேல் இருக்கும். கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஓகேபா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முருகர் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டே கிளம்பிட்டோம். ஓகே பாய்.